ஹெல் அப்படிங்கிறது என்ன நரகம் இது அப்படின்னு மாத்தி வச்சிருக்காங்க. என்னதான் இந்த பசங்கலாம் இருந்தாலும் இவங்கலாம் நேத்து வந்தவங்க. நான் வந்து முந்தா நேத்து வந்தவன். ஹாய் நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து என்னுடைய ரீடிங் ரேப்பப்பா பார்க்க போறோம். 3 புக்ஸ பத்தி இந்த வீடியோல நான் சொல்றேன். 3மே தமிழ் புக்ஸ் தான். கலைஞர் லைப்ரரில லெண்டிங் கிடைத்த புக்ஸ் தான். முதல் புத்தகம் வந்து வைக்கம் முகமது பஷீர் அவர்களுடைய உலக புகழ்பெற்ற மூக்கு அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி இத வந்து குளச்சல் யூசுப் அப்படிங்கிறவரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இதோடைய பப்ளிகேஷன் வந்து காலச்சுவடு பதிப்பகம். இதோடைய விலை வந்து ₹395. 2வது புத்தகம் வந்து மகுடேஸ்வரன் கவிதைகள் அப்படிங்கிற புத்தகம். இது வந்து தமிழந்தி பப்ளிகேஷன்ஸ். 2 தொகுதிகள் சேர்த்து இதோடைய விலை வந்து 1540. ஆக்சுவலி இது வந்து ஒரு தொகுதி மட்டும் தான். அண்ட் 3வது புத்தகம் வந்து மனுஷ்யபுத்திரன் சாருடைய பசித்த பொழுது அப்படிங்கிற புத்தகம். இது வந்து உயிர்மை பதிப்பகம். இதோட விலையும் ரூ. 500. அண்ட் இதுதான் மனுஷ்யபுத்திரன் சார். ஸோ இந்த 3 புத்தகங்கள பத்தி அந்த வீடியோல நம்ம பேச போறோம். இங்க பாருங்க நமக்கு புக் மார்க் இருக்கு. நம்மகிட்ட விட்டு விட்டு பேப்பர்ஸ் இருக்கிட்டு இருந்த நம்ம அப்கிரேட் ஆயிருக்கோம். புக் மார்க் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஷீர் சார பத்தி பார்த்துரலாம். ஆக்சுவலி வைக்கம் முகமது பஷீர் சார் வந்து ஒரு அருமையான எழுத்தாளர். அதாவது தமிழ்ல வந்து இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்க்கை முறைய தன்னுடைய கதைகள்ல ரொம்பவே அழகா அவர் கொண்டுட்டு வந்திருப்பாரு. இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறப்ப, அவங்க பேசுற லாங்குவேஜ், அவங்களுடைய வாழ்க்கையில அன்றாடம் உபயோகப்படுத்தப்படுற சொற்கள் எல்லாத்தையுமே வந்து சார் ரொம்ப நேர்த்தியா எழுதியிருப்பாரு. சாருக்கு ஆக்சுவலி எழுத்தாளர் அப்படிங்கிறத தாண்டி பலதரப்பட்ட பரிமாணங்கள் உண்டு. இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. தீவிரவாதி, பத்திரிகையாளர், சமையல்காரர், சூஃபி, ஞானி பல பேர்கள் இருக்கு இவருக்கு. ஸோ அவருடைய ஒர்க்ஸ டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ வந்து இனிஷியலி அந்த குளச்சல் யூசுப் சாருக்கு வந்து இனிஷியலி அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்து ஈஸியா இருந்துரல. ஏன்னா வந்து நெறைய பேர் இப்போலாம் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறப்ப ப்ராப்பரா வந்து அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அந்த காப்பிரைட்டோ இந்த சில விஷயங்கள்லாம் பேசி அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். பட் இப்போ வந்து நெறைய பேரு அவங்கவங்கவே ஓனா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி அண்ட் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்து ஒரு பெரிய குடோ சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துலயுமே இது வந்து ஒரு ஒரிஜினல் தமிழ் புத்தகம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரியலைசேஷனே வரல. பிகாஸ் அவ்ளோ அழகா இருந்தது டிரான்ஸ்லேஷன். அவங்களோட இதுல அந்த சொற்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த பேசுற விதம் வந்து குமரி மாவட்டத்துடைய அந்த சொற்கள அந்த ஒரு ஸ்லாங்ன்னு சொல்லுவாங்கல்ல. மதுரைக்குன்னா வி ஹேவ் எ பெக்யூலியர் ஸ்லாங் அந்த மாதிரி அந்த ஸ்லாங்க வந்து ரொம்பவே அழகா கொண்டுட்டு வந்திருப்பாங்க இதுல. ஸோ இதுல வந்து சில இடங்கள் நான் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன். புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அந்த இடங்கள மட்டும் நான் சொல்றேன். ஜென்ம தினம் அப்படிங்கிறது வந்து அதாவது சாருடைய பர்த்டே. அன்னைக்கு சாப்பாடு இல்லாம அவரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் கதை. அதாவது ஒருத்தர் வந்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்ட்டுருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வந்து வேற ஒரு வேலையா எங்கேயோ போயிருப்பாரு. அந்த சமயத்துல இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காரு. வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னா கையில காசும் இல்ல. இவர் தங்கியிருக்கிற இடமே வந்து ஒரு சின்ன இடத்துல தான் தங்கியிருக்காரு. அந்த இடத்துக்கான வாடகை வக்கி அவர் குடுக்கல. சரி அங்க சமைச்சு வச்சிருப்பாய்ங்க. அத போய் ஏதாவது யாருக்கும் தெரியாம எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா, அது வந்து நம்மளுடைய அந்த சுய கௌரவம் தடுக்குது. யாராவது பார்த்துட்டா ரொம்ப அசிங்கமா நெனச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நம்ம வந்து லைஃபோட ஒரு சைடு பார்க்குறப்போ, இப்போ வந்து வெரி அந்த க்ரீமியான விஷயங்கள்லாம் தான் லைஃபோடைய ஒரு சைடுல பார்ப்போம். அதாவது லைக் பீப்பிள் டான்சிங் ஆல் ஓவர் இன் Instagram, பீப்பிள் ஜஸ்ட் ஷோகேசிங் எவ்ரிதிங். நான் வந்து டெய்லி இந்த ப்ரொஃபைல தொறந்தா ஒரு காமெடி வரும். சந்தானம் சார் காமெடில வந்து ஒருத்தர் வந்து கதவ தட்டி ஸ்பீட் பாக்ஸ் வச்சிருப்பாரு. இந்த பாரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இந்த பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பாரு எனக்கு குழந்தை பொறந்துருச்சு. டக்கு டக்கு டக்குன்னு வருவாரு. அந்த மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த காலத்த பொறுத்தவரைக்கும். பட் லைஃபோடைய அதர் சைடு தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஸ்ட்ரகிள் ஃபார் தியர் டெய்லி பிரெட் அண்ட் பட்டர். கஷ்டப்படுறவங்க அப்படிங்கிற அந்த கேட்டகரி வேற. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது. ஷுவரா வந்து அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு ஜாப் இல்லாம இருக்கிற நெறைய பேருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் அவங்கள்ட்ட வந்து அந்த ஒரு சமயத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தான் விஷயம். தே ஹேவ் எவ்ரிதிங். தே ஹேட் எவ்ரிதிங். ஒரு பாயிண்ட்ல வந்து நல்லா இருந்தது. பட் இப்ப எதுவுமே இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே நேர்த்தியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் அந்த ஒரு ஒரு கதை மட்டும் நீங்க நெட்ல எங்க கிடைச்சுச்சுனாலும் நீங்க தேடி படிக்கலாம். அதாவது நமக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு படிக்கிறப்பவே ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கும். ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ஐயோ! இவருக்கு யாராவது சாப்பாடு குடுத்துருங்களேன் அப்படின்னு இருக்கும். ஐயோ! நீங்க நேரா நின்னு நான் கூட சாப்பாடு குடுத்துடுறேங்க. அந்த ரீதியில யோசிக்க வைக்கிற மாரி இருக்கும். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அடுத்தது வந்து அதாவது ஒரு ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து மரணம் அப்படிங்கிறது வந்து டெய்லி நைட் நம்ம தூங்குறோம் இல்லைங்களா? தூங்குறதே வந்து ஒரு மரணத்துக்கான ஒரு குட்டி சாம்பிள் மாதிரி தானே. அதனால நீங்க தூங்குறீங்க, நீங்க முழிப்பீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது இல்லைங்களா? முழிச்சீங்கன்னா உண்டு, முழிக்கலன்னா இல்ல அப்படின்றது தானே அப்படின்னு சொல்லி அந்த மரணத்துக்கும் தூக்கத்தையும் வந்து ஒரு நேர்கோட்டுல ரொம்ப அழகா கொண்டுட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த புத்தகத்த பொறுத்தவரைக்கும் பிக் குடோஸ் அண்ட் அப்ரிசியேஷன்ஸ் டூ சார். இந்த புலிஷன் யூசுப் சாருக்கு தான் பெரிய பெரிய அப்ரிசியேஷன் சொல்லணும் நம்ம. இதோ இதுதான் அவருடைய மெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ ஹி இஸ் சச் அன் அமேசிங். அந்த எசன்ஸ வந்து அப்படியே கொண்டுட்டு வந்திருக்காரு. ஏன் நான் டிரான்ஸ்லேஷன பத்தி இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி பேசுறேன்னா, இதே செட்ல நான் இன்னொரு புத்தகம் எடுத்தேன்.
வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இட்ஸ் அ வெரி வெரி ஃபேமஸ் புக். நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கு. ஒரு சிம்பிளான விஷயம். ஒரு பொண்ணு வந்து ஒரு குடும்பத்துல திடீர்னு நான் அசைவத்த தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அசைவம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வர்ற குடும்பத்துல. ஏன் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்றது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படிங்கிறா. என்ன கனவு வந்துச்சு? ஏன் அவ நிறுத்துனா? அந்த பொண்ணு நிறுத்துனத புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு குடும்பம் சுத்தி இருக்கவங்கலாம் திணிக்க பார்ப்பாங்க அசைவத்த. அந்த பொண்ணு அசைவத்த மறுக்கிறது வந்து இன்டைரக்ட்டா நெறைய விஷயங்கள மறுக்கிறதோட ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல புத்தகம். அது வேற லாங்குவேஜ் அப்படிங்கிறதுனால சரி நம்ம தமிழ்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன் நானு. அந்த புக்க காட்டவும் இல்ல. யார் பேரையும் நான் மென்ஷன் பண்ணல. லிட்டரலி கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காய்ங்க. அதாவது ஒரே ஒரு சாம்பிளுங்க. வாட் த ஹெல் அப்படிங்கிறது என்ன நரகம் இது அப்படின்னு மாத்தி வச்சிருக்காய்ங்க. ஏய் என்னது இது? நாம பார்க்குறப்ப என்ன நரகம் இது? அப்படின்ற மாரி நமக்கு இருக்கும். அப்படி லிட்டரல் கூகுள் டிரான்ஸ்லேஷன். அதாவது ஒரு பக்கத்துல வந்து ஒரு ஒரு பாதி பக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப்பே வரல. ஒரே சென்டென்ஸ் போகுது, போகுது போய்க்கிட்டே இருக்கு. ஒரு மாரி வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகுற மாரி இருக்குது. ஸோ அந்த புக்க நான் இது பண்ணவும் இல்ல. ஆனா விஜயன் அப்படின்ற புக்க வந்து நான் ரெக்கமெண்டேஷன்ல மட்டும் நான் சொல்றேன். பிகாஸ் தட் இஸ் சம்திங் யூ மஸ்ட் டெஃபினெட்லி ட்ரை. மேபி ஒரிஜினல் லாங்குவேஜ்ல நம்மளால படிக்க முடியாது. நமக்கு அந்த பாஷைகள்லாம் நமக்கு தெரியாது. பட் இஃப் யூ கெட் இட் இன் இங்கிலீஷ் யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை இட் அவுட். ஸோ தமிழ் நான் அத ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இல்ல. வேணாம். என் சோகம் என்னோட போகட்டும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் புக். 2வது புத்தகம் வந்து மகுடீஸ்வரன் சாருடைய கவிதைகள். மகுடீஸ்வரன் சார் பத்தி நம்ம சேனல் இது வரைக்கும் பேசினது கிடையாது. நான் சாருடைய முதல் புத்தகம் இதுதான் படிக்கிறது. நான் கேள்வி மட்டும் தான் பட்டுருக்கேன். நான் வந்து எப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்து குட்டி குட்டி கவிதையா இருக்கே இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்க குட்டி குட்டி கவிதையா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அதில நெறைய புக் மார்க்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒண்ணொண்ணா சொல்றேன். சின்ன சின்ன கவிதைகள், பெரிய பெரிய விஷயங்கள், லைட்டா அடல்ட் கன்டென்ட் எல்லாமே இந்த புக்ல வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது சமூக விதி இதுதான். புணர்ந்து விட்டால் மணந்து கொள் அல்லது மணந்து விட்டு புணர்ந்து கொள். அவ்வளோதான். தி என்டையர் தி இந்தியன் திங் இஸ் சம்மரைஸ்ட் இன் 3 லைன்ஸ் அவ்வளோதான். நம்ம வந்து அந்த ஒரு தமிழ் புக் கலெக்ஷன் வீடியோ நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன் நான் ரீசென்ட்டா. இந்த வீடியோலாம் லைவ் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோலாம் லைவா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இதுல எவ்வளோ பெரிய கேப் தெரியும் மேல. ஏன்னா எல்லா புக்கையும் நான் எடுத்து வெளிய வச்சிருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ள வந்து கம்மி புக்ஸ் தான் ஃபிட் ஆகும். ஆனா வெளிய நெறைய புக் இருக்கு. மொத்தமா உருவிட்டு திருப்பி வச்சிருக்கேன். இப்ப நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போறேன்னு தெரியல. இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் காட்டுறேன். வீடியோவோட கடைசியில எவ்வளவு புக்ஸ் வெளிய இருக்குன்னு. இவ்ளோ புக்க நான் எப்படி இதுக்குள்ள ஃபிட் பண்ண போறேன்னு தெரியல. சோ தட்ஸ் இட் அனதர் திங். அதிலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த இந்தியன் லிட்டரேச்சர் வந்து ஏன் இப்போ வந்து டிப்பிக்கலி இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஃபேஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்போ ஏன் அது டவுன்ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ரீசன் அதுதான். இட்ஸ் ஆல் அபௌட் செக்ஸ். ப்ரீமேரிட்டல் செக்ஸ், போஸ்ட் மேரிட்டல் செக்ஸ், செக்ஸ் இன் பிட்வீன், செக்ஸ் வித் அதர் பீப்பிள் அவ்வளோதான். டிப்பிக்கல் இந்தியன் அப்படி ஒரு இதை அந்த மாதிரி ஆத்தர்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. பட் இந்தியன் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது பெங்காலி ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ஓவர் பவர் பண்ணிட்டதுனால நமக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியல. ஸோ அடுத்தது வந்து முத்தத்தை பத்தி ஒரு கவிதை. முதலில் இட்டதும் முதல் முத்தம், மீண்டும் மீண்டும் இடப்படுவதும் முதல் முத்தம், முத்தத்தில் இறுதி முத்தம் கடைசி முத்தம் என்று உண்டா, எல்லாம் முதல் முத்தம், எல்லா பூவுக்கும் அதனதன் பூப்பே முதல் பூப்பே. அழகா இருக்குல்ல, நைஸ். இதெல்லாம் வந்து லைட்டா எல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கெல்லாம் யாராச்சும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அப்படி இப்படி கண்ணத்துலலாம் அப்படி இப்படி பிளஷ் வர மாதிரி பிங்கியா போட்டுடலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஒன் அமேசிங் கவிதை. அண்ட் அடுத்து வந்து இதில் நான் கவிதைகள் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். நான் கவிதைகள் சொல்றதுல உங்களுக்கே அந்த நடை வந்து பிடிக்கடிச்சிடும். இந்த சிம்பிள் லாங்குவேஜ் எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருங்க. அம்மா வந்து அந்த டிப்பிக்கலி நம்ம அம்மாக்களுக்கு வந்து அந்த காலத்துல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் கட் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதை பத்தின ஒரு கவிதை அது. அம்மா சிறுவயதில் உன்னுடன் விளையாடிய தோழிகளை பற்றி 1000 கதைகள் கூறுவாய். அவர்களுடனான நட்பு காலத்தை மிகவும் லைப்புடன் நினைவு கூறுவாய். பிறகு எவ்வாறு அவர்களை பகைத்தாய்? ஏன் அவர்தம் தோழமையை முறித்துக் கொண்டாய்? எல்லாம் உங்க ஒப்பனால தான்டா. முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்குமே வந்து காரணம் அதுதான். ஏய் அவரு தான்டா உடல் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நம்ம ஆளுங்களுக்குலாம் ஒரு ஒரு வினோதமான பேலன்ஸ் இருக்கும். என்ன த்ரெட்ல ஹேங் ஆகுதுன்னே தெரியாது. பல பேருடைய பேரண்ட்ஸ் உடைய ரிலேஷன்ஷிப்ஸ். ஒரு சமயம் வந்து உங்களுக்கு கெட்டுன நாள்ல இருந்து தான் நான் நிம்மதியவே இழந்துட்டேன் அப்படிம்பாய்ங்க. இன்னொரு சமயம் வந்து நாங்க இல்லையா என்ன அப்படிம்பாய்ங்க. டேய் ஒண்ணு இங்கிட்டு பேசு, இல்ல அங்கிட்டு பேசு. என்ன மாறி மாறி பேசுறீங்க நீங்க அப்படின்னு. சோ குழந்தையை அதன் பெற்றோர் வெறுக்கும் தருணம் ஒன்று உண்டு. தீர்ந்து கொண்டிருக்கும் இரவில் தூங்காமல் கொட்ட கொட்ட விழித்திருக்கும் போது, சின்ன சலனத்திற்கும் விழித்துக் கொள்ளும் போது. தூங்கேன்டா. நம்ம இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து இந்த துணியெல்லாம் காயப்படுற அந்த கப்பிள் விளாகர்ஸ் எல்லாம் எண்ணி போடுவாய்ங்க. 76 குட்டி ஹியூமனோட துணி வெளியே காஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பார்க்கவே கியூட்டா இருந்தது. ஆனா அவங்க தான் அந்த நைட்ல வந்து போடவும் செய்வாங்க. "டேய் தூங்குடா, தூங்குடா" அப்படின்னு. இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இட்ஸ் வெரி வெல்கமிங் சேஞ்ச் தட் இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ரியாலிட்டிஸையும் காட்டுறாங்கன்னு. ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்கும் குழந்தை என்பது வரம், தாய்மை என்பது வரம். எவ்ரிதிங் இஸ் தேர். பட் அதோட சரி இந்த ஸ்ட்ரகிளே நம்ம பேசி தான் ஆகணும். பேரண்ட்ஸோட ஃபேஸ் பண்ற அந்த ஸ்ட்ரகிள் ஃபினான்ஷியலி, பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி நம்ம அதையும் சேர்த்து பேசி தான் ஆகணும். அது பொறந்தா எல்லா விஷயங்களும் சரியா போயிரும். அப்படிலாம் கிடையாது. அதுவும் அது பொம்மை கிடையாது. நம்ம வாங்கி அப்படியே ஷோகேஸ்ல வச்சு பூட்டி வச்சுக்கிறதுக்கு. அந்த ஒரு ஹியூமனுக்கும் சேர்த்து நம்ம கேர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ ரொமான்டிசைஸ் பண்றது அது ஒரு வகையில ஓகே. பட் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வெளியே தெரியிற மாதிரி கொண்டுட்டு வரது ரொம்பவே நல்ல விஷயம்னு ஐ ஃபீல் சோ. அடுத்து வந்து
வானம்பாடி என்பது பறவை தெரியும். அது எப்படி இருக்கும்? தெரியாது. எப்படி பறக்கும்? தெரியாது. எப்படி பாடும்? தெரியாது. அதன் கூடு எது? தீனி எது? எதுவும் தெரியாது. வானம்பாடி அப்படிங்கிற பறவை இருக்குது, பறக்குது, பாடுது. அவ்வளவுதான். நீங்க யாராவது வானம்பாடி பறவை பார்த்திருக்கீங்களா? அத பத்தி கேள்வி மட்டும் தான் பட்டுருக்கோம் நம்ம. அப்படி ஒரு பறவை நிஜமாவே இருக்கா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து குட்டி, 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 குட்டி கவிதைகள் நெறைய. இங்க பாருங்க. 2, 2 வரி இந்த ஹைக்கூ டைப்ல. 2 வரி, 3 வரி நெறைய கவிதைகள் இந்த மாதிரி. அதாவது ஒரு செக்ஷனே ஃபுல்லாவே வந்து சார் இந்த மாதிரியே எழுதியிருந்தாரு. அடுத்து வந்து கணவனுக்கு இல்லாமல் மனைவிக்கு மட்டுமே இருக்கும் முகநூல் கணக்கில் மௌனத்தின் கனமும், மனைவிக்கு இல்லாமல் கணவனுக்கு மட்டுமே இருக்கும் முகநூல் கணக்கில் மனசாட்சியின் அலறலும் கூடிக்கொண்டே போகின்றனவாம். லைட்டா அந்த அடல்ட்ரி பத்தியெல்லாம் சார் வந்து ரொம்பவே நேர்த்தியா எழுதியிருப்பாரு. இங்க மூஞ்சுக்கு முன்னாடி வாவ்! அப்படிங்கிறது அங்கிட்டு போயிட்டு, ஐயோ! நான் கட்டினேன் பாரு ஒண்ணு அப்படிங்கிறது. பிகாஸ் தட் இஸ் ஹேப்பனிங். அது வந்து நம்ம கண்கூட நம்மளால நெறைய இடங்கள்ல நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதாகட்டும், கேள்விப்படுறதாகட்டும். அந்த அடல்ட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் காமன் நவ் டேஸ். அத வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. விச் ஷுட் நாட் பி டன். அது ஒரு மாரி ஹியூமரஸா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, யாருக்கு உருப்படியா இருக்கா இந்த காலத்துல? அது உண்மைதான்னாலும் அத நம்ம ஆதரிக்க கூடாதுல்ல. அப்போ யாருக்குமே நீங்க லைஃப்ல ட்ரூவா இல்லன்னா, ஐ டோன்ட் பிலீவ் அது வந்து நம்மளுடைய பர்ப்பஸையே கொஸ்டின் பண்ற மாதிரி வைக்குது அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் சோ. ஏன்னா அதான் கேஷுவலா அப்ப இந்த மாரி ஜோக்ஸ்லாம் ஆக்கிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த லவ் டுடே படத்துல வந்து ஒருத்தர் சொல்லுவார்ல, என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் எத்தையுமே மறைக்க மாட்டேன். இந்த ஒரே ஒரு ஃபோன தவிர்த்துட்டு அப்படின்னு அந்த மாதிரி. அத வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி ஒரு மாரி ஃபன்னி ஆக்கிட்டாங்க. யூ ஆர் சீட்டிங் ஐ அம் ஆல்சோ சீட்டிங்ன்னு. நம்மள தான்டா ஏமாத்தி விடுறாங்க எல்லாருன்ற மாரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன் அனதர் அமேசிங் கவிதை தொகுப்பு. நீங்க வந்து கிடைச்சுச்சுன்னா டெஃபினட்டா இட்ஸ் வொர்த் இன்வெஸ்டிங். ஃபைனலி வந்து மனுஷ்யபுத்திரன் சாருடைய புத்தகம். சார் வந்து நான் புக் ஃபேர்கள்ல பார்த்துருக்கேன். பெரும்பாலும் எல்லா புக் ஃபேர்லயும் பார்த்துருப்பேன். ஆனா எந்த ஒர்க்குமே இவரோடது இதுவரைக்கும் நான் படிச்சது கிடையாது. குட்டி குட்டியா அங்கங்க ஏதாவது கவிதை எப்பயாச்சும் கிராஸ் பண்றப்ப படிக்கிறதோட சரி. ஆனா நான் கூட போய் நின்னு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டது இல்ல. அண்ட் அது அது போய் நின்னு பேசுறப்ப என்னன்னு இப்ப பேசுறது? சார் உங்களுடைய ஒர்க்ஸ்க்குலாம் நான் பெரிய ஃபேன் அப்படின்றப்ப, எது நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு பேன்னு முழிக்கணும். இருக்கிற மான மரியாதைலாம் முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி போயிரும். ஸோ நமக்கு வந்து தெரியல அப்படிங்கிறப்ப பேசக்கூடாது. தட்ஸ் வாட் ஐ பிலீவ். இல்ல அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட எதுவும் படிச்சது இல்ல. ஆனா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க கேட்கறதுலாம் நல்லது கிடையாது. பட் சாருடைய ஃபர்ஸ்ட் புக் தான் நான் படிக்கிறேன். சார் இஸ் அன் அமேசிங் அமேசிங் ரைட்டர். சூப்பரா எழுதியிருக்காரு. ஐ வி விஷ் நம்ம வந்து இப்ப முன்னாடியே இவங்களெல்லாம் டிஸ்கவர் பண்ணியிருக்கணும். பட் இட்ஸ் ஓகே. பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாருங்க இதுலயும் வந்து குட்டி 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 கவிதைகள் தான். பருவம் அப்படிங்கிறது. கொஞ்ச காலமே இளைஞர்களாக இருந்தோம். பிறகு நிறைய வருடங்களுக்கு முதியவர்களாகவே இருக்கிறோம். இது எப்படி என புரியவே இல்லை. சாருடைய இதுல ஹைலைட் என்னன்னா, என்னைக்கு எழுதியிருக்காரு, என்ன தேதி எல்லாமே போட்டிருக்காரு பாருங்க. என்ன தேதி, என்ன நேரம் முதற்கொண்டு போட்டிருக்காரு பாருங்க. 9 மாசத்துல எழுதியிருக்காரு. இந்த மொத்த கவிதை தொகுப்பையும் 2011ல. பட் இட்ஸ் வெரி ரெலவெண்ட் நவ். நம்ம இப்ப எல்லாருமே நம்மலாம் புலம்புறோம். எப்போ குழந்தையா இருந்தோம்னே நமக்கு தெரியல. மேபி அவர் இன்னர் சைல்ட் நீட்ஸ் வெரி வெரி மச் ஹீலிங் நினைக்கிறேன். நான் எப்போ குழந்தையா இருந்தோம் ஞாபகமே இல்ல. பொம்மை வச்சு விளையாண்டதெல்லாம் ஞாபகமே இல்ல. நமக்கு பொம்மை வாங்கி தரல. அது ஒரு விஷயம். யா யா வி நீட் தெரப்பி. ம். தன்னை ஒப்படைக்கும் கலை அப்படிங்கிற ஒரு கவிதை. கழுமரம் நோக்கி தாழ்ந்த கண்களுடன் நடந்து வருகிறான் கள்வன் ஒருவன். அறுவை சிகிச்சை மேசையில் மூடிய கண்களுடன் வந்து படுக்கிறார் தளர்ந்த ஒருவர். சரணடையும் சதுக்கத்தில் உறைந்த கண்களுடன் கைகளை உயர்த்தியபடி வருகிறான் தளபதி ஒருவன். இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி எமோட் ஆகுது அப்படின்னு தன்னை ஒப்படைக்கும் கணத்தில் எல்லா கண்களும் எப்படியோ ஒரே கண்களாகி விடுகின்றன. யா அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. தட்ஸ் இட். அடுத்து அழியும் டைனோசர்களில் கடைசி டைனோசர் நானாகத்தான் இருக்க வேண்டும். பிறகு அந்த உலகை முழுமையாக ஆளட்டும் சின்னஞ்சிறு பூச்சிகள். யா நம்மளே டைனோசர் அப்ஜெக்டிஃபை பண்ணிப்போம். அதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ ஏற்பாடு. எப்படியோ ஒவ்வொரு நாளும் எப்படியோ இரவு வந்து விடுகிறது. கண்ணை மூடினால் எதையும் பார்க்க வேண்டியதில்லை. தூங்கி விடலாம். நாளை காலை வரை எதிலும் சம்மந்தப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு எளிய சிக்கல் இல்லாத ஏற்பாடு இது. என்னமோ அந்த 2 புக்ஸ்லயும் முகேஷன் சாருடைய கவிதை தொகுப்புலயும் சரி, இதுலயும் சரி, என்ன கனெக்ட் எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த தூக்கம், மரணம் அதெல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டுல சிம்பிளா ஸ்ட்ரெய்ட்டா கொண்டு வந்தது. ஆமா ஒரு ஒரு நாள் நைட்டு தூங்கி எந்திரிச்சா, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும்ல. ஓகே விடிஞ்சா பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாகும் அப்படின்னு. பட் அது சரியாகுதா என்ன அப்படிங்கிறது அது வந்து இறைவன் சித்தம். யா. அடுத்த கவிதை வந்து பாருங்க இந்த புக் மார்க்ஸோட சேர்த்து இவன் தான் என்னுடைய ஓஜி புக் மார்க் வேணும் இருக்கான். சோர்ஸ்ல வந்து இது 50% ஆஃபர்ல வாங்கினது. ₹698 டாப்ஸ் வாங்கியிருக்கேன். ஓஜி புக் மார்க். என்னதான் இந்த பசங்கலாம் இருந்தாலும் இவங்கலாம் நேத்து வந்தவங்க. நான் வந்து முந்தா நேத்து வந்தவன். ஆமா. ஸோ அடுத்து வந்து திரும்புதல். எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலயும் திரும்பி வர்றதுக்கு ஒரு இது இருக்கு. எல்லாருக்குமே யூ, மீ எவரிபடி ஹேஸ் சம் பிளேஸ் டு ரிட்டர்ன். ஒரு பறவைக்கு கூடு இருக்கு. ஒரு நமக்கு மனிதர்களுக்கு வந்து நைட் எதுக்காக வீட்டுக்கு திரும்பி வரோம்? ஒரு புத்தகத்திற்கு, ஒரு தூக்க மாத்திரைக்கு, ஒரு டிவி சீரியலுக்கு, ஒரு உடலுக்கு, ஒரு வளர்ப்பு மிருகத்திற்கு, ஒரு சமூக சேவைக்கு எதுக்குனாலும் திரும்பி வந்துடுறோம். ஆனா திரும்பி வருவதற்கு எதுவுமே இல்லாத ஆள். சூரியனின் மஞ்சள் வெளிச்சம் திரும்புவதை திகைப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவன் எங்க போறாங்க? அவங்க எங்கேயும் போகல.
இதெல்லாம் வந்து நம்மளே யோசிச்சிருக்கவே மாட்டோம். நம்மலாம் வீட்டுக்கு போறோம். நீங்க எங்க போவீங்க? அப்படின்னு நம்ம சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். மண்டையில அடிச்சு உட்கார வச்சிருப்பாய்ங்க. அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டோம். பட் இத படிச்சா நம்ம திருப்பி யோசிப்போம் இதெல்லாம். அண்ட் போகும்போது எப்படி இருந்தேன் என்பதை சொல்ல விரும்பவில்லை. போன இடத்தில் எதை பார்த்தேன் என்பதை நினைக்க விரும்பவும் இல்லை. போன பாதைகள் எப்படி இருந்தன என்பதும் இனி முக்கியமில்லை. திரும்பும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் மழை பெய்ய வேண்டும். தட்ஸ் இட். அவ்வளோதான். இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. அதான் கவிதையெல்லாம் வந்து அனுபவிக்கணும். வரையக்கூடாது. அந்த கேட்டகரி தாங்க. அதாவது 1000 புரட்சிகள் நடந்து முடிந்த பின் நாம் ஒரு சொல்லை மாற்றினோம். பறையர்கள் தலித்துகளாயினர். வேசிகள் பாலியல் தொழிலாளர்கள் ஆனார்கள். அலிகள் அரவாணிகளானார்கள். தோட்டிகள் நகர சுத்தித் தொழிலாளர்கள் ஆனார்கள். அம்பட்டர்கள் மருத்துவர்கள் ஆனார்கள். முடவரும் குருடரும் மாற்றுத்திறனாளிகள் ஆனார்கள். பைத்தியங்கள் மனநலம் குன்றியோர் ஆனார்கள். சிதைந்து பிறந்த குழந்தைகள் பரிசளிக்கப்பட்ட குழந்தைகள் ஆனார்கள். 1000 கலாச்சார புரட்சிகள் நிறைவேறிவிட்டன. நம்மால் இந்த உடலை மாற்ற முடியவில்லை, இந்த உலகை மாற்ற முடியவில்லை, ஒரு மனதை கூட மாற்ற முடியவில்லை. ஆனால் ஒரு சொல்லை மாற்றியிருக்கிறோம். ஒரு சொல்லுக்காக எவ்வளவு ரத்தம் சிந்த வேண்டியதாகிவிட்டது. இனி இந்த சொல் தான் அந்த உலகத்தை மாற்றப் போகிறது. கரெக்ட் தானே? உலகத்தையே மாத்த போறது அந்த ஒரு வேர்ட் தான். பட் அந்த வேர்டுக்காக தான் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ட்ஸ நம்ம அக்செப்ட் பண்றத விட அந்த விஷயங்கள நம்ம நார்மலைஸ் பண்றது ஐ பிலீவ் தட் இஸ் மோர் நீடட் இன் டுடேஸ் வேர்ல்ட். இந்த தடவை எடுத்த அந்த 5 புத்தகங்கள். ஒரு புக் வந்து ஆக்சுவலி நான் என்னால அதுவும் வந்து ஒண்ணு நான் சொன்ன ஒரு டிரான்ஸ்லேஷனு. நான் புக் பேர காட்ட விரும்பல. வேண்டாம். அப்படி பண்ணக்கூடாது நம்ம. அந்த புக் பேர மட்டும் நான் மறைச்சுட்டு காட்டுறேன். அதனால 3 தான் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த தடவ. திஸ் இஸ் நாட் நெசசரி. அங்க போனா அவங்க கசக்கி போடுவாங்க. நம்மளே வீட்ல கசக்கி போட்டுருவோம். இன்றிலிருந்தே நாளைக்கு தான் முழு நிலவு நாள். இன்றிலிருந்தே நடக்கத் தொடங்கினால் ஒரு முழு நிலவு வரும் ஊருக்கு எப்படியும் போய்விடலாம் தானே! அவ்வளவுதான். அதாவது இல்லாமல் போகும் இடம். நம்ம வந்து ஒரு சில இது கொஞ்சம் பெரிய கவிதை. அதாவது ஒரு விஷயம் இல்லாம போயிருச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்திருப்போம். பக்கத்து வீட்ல காலி பண்ணிட்டு போறத பார்த்திருப்போம். ஒரு கடைய நம்ம கண் முன்னாடி இடிக்கிறத பார்த்திருப்போம். ஒரு மரத்த வெட்டுறத பார்த்திருப்போம். அதுவரைக்கும் அந்த விஷயம் கூட நமக்கு எந்த ஒரு கனெக்ட்டுமே இல்லனாலும், அந்த ஒரு செகண்ட் நம்ம மனசு போதுக்குள்ள, ஐயோ! மட்டும் வெட்டுறாய்ங்க அப்படின்ட்டு. அது இருந்த வரைக்கும் நம்ம அத பெருசா பார்த்துக்க கூட மாட்டோம். ஆனா அந்த பதைபதைப்பு இருக்கு பார்த்தீங்களா? சம்ஹவ் அந்த மனிதன் வந்து இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இதுதான் என்னுடைய ரீடிங் ராப் அப். ஸோ ப்ளீஸ் டெல் மீ ஹவ் டு யூ லைக் திஸ் வீடியோ? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 புக்ல உங்க ஃபேவரைட் எதுன்னு சொல்லுங்க. அண்ட் நீங்க அந்த வெஜிடேரியன் புக் படிச்சிருக்கீங்களா? அது ஆக்சுவலி Facebookலயே நெறைய பேர் எழுதியிருந்தாங்கங்க. அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன பத்தி நெறையவே சகட்டுமேனிக்கு கலாய்ச்சு எழுதியிருந்தாய்ங்க. அப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். கேட்கலையே! பட்டு தான் வருவேன்னு போனேன். பட்டுட்டு வந்திருக்கேன். தட்ஸ் இட். ஸோ பட் நோ. பேஷன் இஸ் நாட். நான் பேஷ்லாம் பண்ண மாட்டேன் யாரையும். பிகாஸ் அவங்களுக்கு என்ன இதுவோ நம்ம யாரையும் தப்பா ஒண்ணும் சொல்லக்கூடாது. ஈவன் வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஸோ அண்ட் ஸோ இந்த 3 புத்தகங்கள்ல உங்க ஃபேவரைட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல வேற என்ன மாதிரியான வீடியோஸ் பார்க்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அதுவும் வீடியோ லிங்க்ஸ் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துருக்கேன். தேவைப்பட்டா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் ஆஸ் யூசுவல். தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. தேங்க் யூ.